அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். மறுமைனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மறுமைனா த கோர்ட்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன் அதை நான் கோர்ட்டுன்னு சொல்கிறேன்? இப்போது இங்கே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் தான் அந்த கோர்ட்டு இயங்குது. அதுபோல் இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துடைய பாதையில் இயங்குறது தான் மறுமை. அங்கே தான் அல்லாஹ்வை பார்க்க முடியும். இப்போது நம்ம இந்த உலகத்தில் இவ்வளோ பாவ புண்ணியங்கள்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த ஒரு சில பாவத்துக்கோ ஒரு சில புண்ணியத்திற்கோ இந்த உலகத்தில் மட்டும்தான் ஒரு சில நன்மைகளும் ஒரு சில தீமைகளும் கிடைக்குது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கும் கெட்ட அமல்களுக்கும் முழுமையாக அதான் நல்ல அமல்களுக்கான நல்ல விஷயங்கள், கெட்ட அமல்களுக்கான கெட்ட விஷயங்கள் முழுமையாக கிடைக்க ஒரு இடம்னா அது மறுமை மட்டும்தான். இப்போ நம்ம காரணமே இல்லாத ஒரு உயிரினத்தை நம்ம சாவடிக்கிறோம் அப்படின்னா அது கேட்கறதுக்கு ப்ளூ கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் இது இருக்குது. அந்த மாதிரி அங்கே அந்த போலீஸ் இதெல்லாம் இருக்காது. இப்போ நான் ஒரு இரும்பை காரணமே இல்லாமல் மிரிச்சு சாவடிக்கிறேன் அப்படின்னா அங்கே மறுமையில் அது எனக்கு எதிராக சாட்சி சொல்லணும், இவன் என்ன காரணமே இல்லாமல் சாவடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எல்லாம் எனக்கு கேட்பான், நீ ஏன் அதை சாவடித்தேன்? நான் காரணம் எதுவுமே தெரியாதுன்னா அதுக்கான தண்டனை எனக்கு தருவாங்க. நான் எவ்வளோ புண்ணியம் செய்கிறேன், எவ்வளோ பாவம் செய்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஏடுகள் எடுத்து அங்கே குரான் வாதாடி எல்லா பாவங்களுக்கும் எல்லா நல்ல செயல்களுக்கும் விசாரணை ஒன்று எடுத்துன்னு போனாங்க. நம்ம என்னென்ன கெட்ட விஷயங்கள் செய்கிறோமோ என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்கிறோமோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு அளவுக்கு தான் அது எல்லாமே. எனவே இருக்கிற வரைக்கும் நல்ல அமல்கள் செய்யணும். யார் அப்பாவை வைத்து அடிக்கக்கூடாது, நான் மேலே நிற்கல அப்படின்னு இந்த இன வேறுபாடுகள்லாம் பார்க்கக்கூடாது. இருக்கிற வரைக்கும் ஒற்றுமையாக நம்ம எல்லாமே ஒரே ரத்தத்தில் வந்தவங்க தான். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே இடம் தானே. அந்த இனத்துக்குள்ளேயே வேறுபாடுகள் ஏன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தெரியல. இன்ஷா அல்லாஹ் அது எப்போ மாறணும்னு தெரியல. எல்லாமே ஒற்றுமையாக இருக்கும் தான் என்னுடைய ஆசையும். அதனால தான் நாங்கள் சமத்துவம், சகோதரத்துவம், அப்புறம் சமூக நீதினு சொல்லிட்டு இந்த 3 பொன்மொழிகளை வச்சு தான் நாங்கள் இஸ்லாமிக் துனியான்னு சொல்லிட்டு ஒரு சேனலை நாங்கள் ஓப்பன் பண்ணோம். இதோட ஊஇஸ் அல்லா கண்டென்ட் முடிவடையுது. இதோட வேறு கண்டென்ட்டில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.